ம், மாலை வணக்கம். இறைவா, உமக்கு மாலை வணக்கம். சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்களுக்கும் மாலை வணக்கம். நான் இப்போது இங்கே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு என்னுடைய வீடியோவில் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு வீடியோ வந்தது. என்ன வீடியோனா, ஒரு இடத்துல நான் அமர்ந்து கொண்டு இருந்தேன். வெளிப்புறத்தில், வீட்டுக்கு வெளியே, வெளிநாட்டில் உட்காந்து இருக்கும்போது என்னுடைய வீட்டு எதிரில், என்னுடைய எதிரில் பரந்த இடம் இருந்தது. அங்கே ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 4-5 புறாக்கள் வந்து அங்கே அமர்ந்து அங்கே உணவை தேடிக்கொண்டிருந்தது. அது அப்படியே உணவை தேடிக்கொண்டு இருக்கும்போது அங்கங்கே உணவு இருந்தது நான் நினைக்கிறேன். அது அங்கே கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருந்தது. பாரு, கடவுள் சரியாக சொன்னார். அவர் காலத்தில், வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்னார்னா, பறவைகளை பாருங்கள், அவர்கள் நிலத்திலே உழைப்பதும் கிடையாது, களத்திலே சேர்த்து வைப்பதும் கிடையாது, தன் உணவை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. ஆனால் அவைகளுக்கு பசி எடுக்கும்பொழுது பறந்து வந்து மரங்களிலேயோ தரைகளிலோ அது வந்து அது பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தேடும்போது அங்கே நிறையா உணவுங்க இருக்கும், சில தானியங்கள் இருக்கும், சிறு சிறு பூச்சிகள் இருக்கும், புழுக்கள் இருக்கும். அவைகளை வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு தன் பசி தீர்த்து கொண்டு போகும். அதுதான் இறைவன் சொன்னார், பறவைகளை பாருங்கள், அவைகள் உணவுக்காக கவலைப்படுவதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உழைப்பதும் இல்லை. ஆனால் பரமபிதா அவைகளுக்கு தேவையான பொழுது அவைகளுக்கு உணவு தருகிறார் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு நான் வெளியில் உட்காந்து பார்த்துக்கும் போது 4-5 பறவைகள் வந்து அங்கே உணவை உட்கொண்டு இருந்தது. அப்படியே நடந்து கொண்டே போயிட்டு அங்கே இருக்க உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நான் பசி ஏற்பட்டு விட்டது எனக்கு. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் நான் சாப்பிட்டேன். இப்போது இந்த இடைவேளைக்கு பிறகு எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. நான் இங்கே வந்து உக்காதில் இருக்கோமே. நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில், ஒரு 4-5 வீட்டுக்கு அண்ணாண்ட ஒரு சின்ன பகுதி இருந்தது. அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த காட்சியை பார்த்து வந்தேன். திடீர்னு எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. நான் சரி பசி எடுத்துக்கிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆவோ எனக்கு அதிகமாக பசி எடுத்து விட்டுது. சரி, இப்போ எனக்கு இப்போ சாப்பாடு வேணுமே, என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு அங்கேயே உக்காந்துக்கின்னு நான் யோசித்து கொண்டு இருந்தேன். இன்னும் சிறிது நேரம் கழிந்த பிறகு எனக்கு அதிகம் பசி எடுத்துக்கிச்சு. நான் இங்கேருந்து எழுந்து போய் சாப்பிட்ற அளவுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது நான் பசி எடுக்குது நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி, இப்போது அந்த பறவைகளை பாருங்கள், இந்த பசி எடுக்கும்போது அங்கேருந்து வந்து உணவு இருக்கிற இடத்த வந்து நாடி அங்கே உணவை உட்கொண்டு இருக்கிறது. நம்ம இங்கேயே உக்காந்துன்னு பசி எடுக்குதுன்னா யாருக்கு அது கொடுப்பாங்க? இங்கே அதை நான் உணர்ந்து சரி மறுபடியும் எழுந்து போயிட்டு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன்.
சாப்பிட்டு எனக்கு பசி தீர்ந்துச்சு. நான் இன்னும் கொஞ்ச நேரமாக சாப்பிடாம இருந்திருந்தால் எனக்கு லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. லோ சுகர்னாக்கா டயர்ட் ஆகிடும், கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆகிடும், அப்புறம் ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். அதனால் நான் எழுந்து போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன். தாத்தா நல்ல வேலை செய்தீங்க தாத்தா. அப்படி நான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். பிறகு என்ன உணர்ந்தேன் என்றால், அந்த பறவைகளை பாருங்கள், பகுத்தறிவு இல்லாவிட்டாலும் அது உணவு இருக்கும் இடத்த வந்து நாடி வந்து அது தன் உணவை உண்டு விட்டு செல்கின்றன. நான் இங்கேயே உட்காந்துன்னு பஸ் எடுக்குதுனாக்கா யார் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கின்னு இதையே அந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டு இருந்தேன். பசித்த பிறகு உணவு இருக்கிற இடத்த நம்ம நாடி போய்ட்டு சாப்பிட்ணும் அந்த பறவைகளை போல் அப்படின்ட்டு வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்போது இந்த வீடியோவை நான் புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எனக்கு கிடச்சிது. அது கவனித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு உண்மை ஞாபகத்துக்கு வந்தது. என்ன என்றால், நாம் ஒரு வலுவோடு இருந்தால், சக்தியோடு இருந்தால், நமக்கு போய் அங்கே வீட்டில் போய் சாப்பிட்றோம், இல்லை உழைச்சி சாப்பிட்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கும்போது, இல்லை வீட்டில் உணவு இருக்கும்போது வேறு இடத்துல இருக்கும்போது நாம் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த உணவு இருக்கிற இடத்துல போய்ட்டு அந்த உணவு எடுத்து சாப்பிட்றோம், இல்லைனாக்கா உழைச்சி சாப்பிட்ணும். இது உண்மை. இப்போ என்ன எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒருவேளை நான் இயலாதவர்களாக இருந்தால், நமக்கு ஏதோ கை கால் பிரச்சனையோ, எழுந்து போக முடியாமையோ, இங்கே ரொம்ப களைப்பாக இருந்தவர், இல்லை கடவுளை நம்பின்னு இருந்தாலும் நமக்கு போதும் இப்போ எனக்கு தோன்றுது. ஏன்னாக்கா நம்மளால் இயலாது இருக்கிறோம், நம்மளால் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு போக முடியாது, இல்லை வீட்டிலே சாப்பாடு இருக்காது, உழைச்சி சாப்பிட முடியாது, இல்லை எங்கேனா போய்ட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு எழுந்து போகிறதுக்கு முடியாமல் நிலைமையில் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த சமயத்தில் நம்முடைய நிலைமை என்ன? அந்த சமயத்தில் ஆண்டவன் இருக்கிற இடத்துலையே உணவை கொண்டு வந்து கொடுப்பார். நாம் இருக்கும் இடத்துலையே உணவு வந்து சேரும். எப்படி சேரும்னா, எப்படியோ வந்து சேரும். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க முடியாது. அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கின்னு நம்ம பிளான் பண்ணின்னு சோம்பேறித்தனமாக இருந்தால் உணவு கிடைக்காது, கடவுள் கொடுக்க மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ நம்மளால் முடியாத நிலையில் இருக்கிறோமோ அப்போ கடவுளாக பார்த்து நமக்கு உணவை கொடுப்பார். ஆம் சொல்லுங்கள், நம்புங்க. நம்மளால் முடியாமல் நிலையில் இருக்கிறோம். ஒரு குழந்தை, சின்ன கை குழந்தை இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள், இல்லை வயதான ஒரு தாத்தாவா இருக்கார் நினைத்து கொள்ளுங்கள். அவருக்கு போய் சமைச்சோ அல்லது அங்கே போயிட்டு எடுத்து சாப்பிட முடியாத நிலையில் இருக்கார் வச்சுங்கோ. இந்த குழந்தை கூட பசி எடுக்கும்போது குழந்தை தான் கத்தும், ஆனால் இதுக்கு தேவையான போய் உணவு எடுத்து சாப்பிட முடியாது. அந்த நிலையில் இருக்கிற சமயத்தில் கடவுள் நமக்கு கண்டிப்பாக உணவை கொடுப்பார். எங்கிருந்தாலும் தன் தாய், அந்த குழந்தையின் தாய் ஓடோடி வருவாள். குழந்தை ரொம்ப நேரமாக அங்கே இருக்குது, அதுக்கு பசி எடுத்துட்டு இருக்குமே சொல்லிட்டு துடிச்சு பிடிச்சி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்து குழந்தைக்கு பால் கொடுப்பான். அல்லது வேறு யாராவது நம்ம நிலையை பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிறான் அவனுக்கு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு கவலைப்பட்டு ஏதாவது கொடுத்து விட்டு போவார்கள். யாரோ வந்து கொடுக்கவில்லை, யார் மூலியமாவது கடவுள் வந்து நமக்கு தேவையான உணவை அந்த சமயத்தில் கொடுத்து விட்டு போவார். நாம் நினைத்து கொண்டு இருப்போம், யாரோ புண்ணியவான் நம்ம மீது கருணை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகிறார், அவன் நல்லா இருக்கட்டும் வேண்டிக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் அந்த மனிதனுக்கு, நமக்கு அந்த நேரத்தில் உணவு கொடுத்த மனிதனுக்கு மனிதன் இல்லை இறைவன் நுழைந்து அந்த அந்த மனிதன் வடிவில் வந்து நமக்கு தேவையானதை கொடுத்து விட்டு போவார்.
நினைத்து கொள்ளாதீர்கள். நாம் உழைத்தால் தான் நமக்கு உணவு, இல்லை உணவு இருக்கிறதுக்கு நம்ம போய் சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பாடு. எப்போ நம்மளால் அந்த நிலையில் இல்லையோ கடவுள் கண்டிப்பாக நமக்கு உணவை கொடுப்பார். அது எந்த வழின்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு எப்படியாவது தன் தாய் வந்து பால் கொடுப்பாள். இல்லை என்றால் பக்கத்தில் யாரும் அந்த குழந்தைய பார்த்துன்னு இருக்கும்போது அந்த குழந்தை கத்தினுக்குது ஏன்ட்டு அந்த குழந்தை தூக்கி அதுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தேடுவாங்க. இங்கேங்க தேடி அந்த குழந்தைக்கு ஏதாவது பாலோ அல்லது அந்த குழந்தை லெவலில் என்ன கொடுக்கணுமான்ட்டு எதாவது கரெக்டாக உணவை கொடுத்துட்டு போவாங்க. நம்பவே இருப்போம். அப்படின்ட்டு இப்போ ஒரு திடீர் சிந்தனை ஏற்பட்டது. அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சிந்தனை? நமக்கு தேவையான பொழுது நாம் எப்போது இயலாமையிலே இருக்கிற நிலையில் கடவுள் வந்து நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆம் சொல்கிறாங்களே, ஆம் சொல்கிறாங்களே. பாருங்கள், நான் வெளிநாட்டிலே இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வீட்டுக்கு வந்தேன். வருவதற்கு ஒரு 10-15 நாளாக, ஒரு மாதமாக எனக்குள்ள ஒரு கவலை ஏற்பட்டிருந்தது. என்னடா இங்கே வந்து என்னுடைய மகன் இருக்கிறார், மருமகள் இருக்கிறாள், ஒரு குழந்தை இருக்கிறது, என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்து கொண்டு எனக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னையும் என் மனைவியையும் பாட்டியையும் வைத்துக்கொண்டு அவ்வளோ அன்பாக காப்பாற்றிட்டு வருகிறார்களே. அந்த புறத்தில் இன்னொரு மகள், பெரிய மகள், அவள் வீட்டில் அவன் இருந்தேன். அவங்களும் எங்களுக்கு விசேஷ விதமாக எங்களை கவனித்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது நான் இந்தியாவுக்கு திரும்புவதற்கு சில நாட்களுக்கு மேலிருந்து எனக்குள்ளே ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது. என்னடா நான் இப்போ வந்து இந்தியாவுக்கு போகிறேன், காலி வீடாக இருக்குது அங்கே. அந்த காலி வீட்டை திறந்து நான் போகிறோமே, நமக்கு தேவையான உணவையும் இல்லை பணத்தையோ என் தேவைகளை யார் கொடுப்பார்கள்? ஏதோ கொஞ்ச நாளைக்கு அங்கேருந்து கொண்டாந்து காசோ சாப்பாட்டையோ அத்தனை சாப்பிட்டு காலத்தை ஓட்டலாம். சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு வைத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் நம்மளை கவனிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? ரொம்ப கஷ்டமான நிலைமை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குமே. நமக்கு ஏதாவது போய் வாங்கினது கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? வாங்க, காசு யார் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப கவலைப்படுறேன். வீட்டு வாடகை இல்லை, எனக்கு நான் உழைக்கிறதில்ல, சம்பளம் இல்லை. எனக்கு தெரியும் இந்த வயசில் எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? ஏதாவது யாருன்னா வேலை கொடுத்தா கூட அந்த வேலையை செய்யும்போது பல தவறுகளை செய்து விடுவேன். ஞாபகம் மருதியினால் இல்லை சக்தி இல்லாததுனால். பார்ப்பதுக்கு நான் ஏதோ சக்தி உள்ள மாதிரி தெரியலாம். வயசாக இருக்கிறது. நீங்கள் கணக்கு போட்டுக்கு பாருங்கள். வயதான பிறகு எனக்கு கண்டிப்பாக சக்தியை எழுந்திருப்பேன். மனதில் 1000 எண்ணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிந்த வேலைகளெல்லாம் செய்யலாம், இது செய்யலாம், அது செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது எழுந்து போய் எதோ செய்யலான்னு பார்த்தா என்னால் எழ முடியல, உட்கார முடியல. அந்த நிலையில் இருக்கும்போது அங்கே போய்ட்டு நம்மளை யாரை காப்பாற்றுவாங்க? ஆமாம், கடவுள் இருக்கிறது தான். ப்ராக்டிக்கலாக நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்றால நான் கவலைப்பட்டேன். எப்போ பண்ணாங்க அங்கேருந்து வரும்போது எனக்கு 2 மகள்கள் இங்கே இருக்கிறார்கள். பெங்களூரில் 2 மகள்கள் இருக்கிறார்கள். ஒன்று என்னோடய வீட்டுக்கு அருகில் ஒரு மகளும், வெகு தூரத்தில் இன்னொரு மகளும் இருக்கிறார்கள். நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் வந்தோமோ, இவங்களுக்கு அப்பா அம்மா வராங்க. ஒரு வருஷமாக வெளிநாட்டில் இருந்தாங்க. நம்ம அனாதையாக இருந்தோமே. இவங்க தன் கணவன் குழந்தைகளோடு இருந்தார்கள். அவர்களும் தன் கணவனோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே கவலை, எப்போது அப்பா அம்மா வருவார்கள், எப்போது அப்பா அம்மா வருவார்கள். அவர்கள் வந்தால் அவர்கள் இப்படியெல்லாம் கவனிக்க வேண்டும், அப்படியெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் என்ன கவலைப்பட்டு கொண்டிருந்தேன்? எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் அழுது கொண்டே இருந்தேன். இங்கே வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம்.
உனக்கு குறைவு இல்லை. இங்கே இருக்கிற மகள் முழு பொறுப்பையும் அவள் ஏற்றுக்கொண்டு அவள் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறாள். அந்த மகள் தூரத்தில் வெகு தூரத்தில் இருக்கிற மகள் எங்கள் மேலேயே காவலே. அங்கேருந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும் என்ன இருக்குதுன்னுட்டு அங்கேருந்து இந்த ஃபுட் சப்ளையர்னு இருக்கான்ல, அவன் பேர் தான் சொல்லுது, மற்றவங்க மூலிமா அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த வீட்டுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கேயாவது ஒரு பிரியாணி அப்பா அம்மாவுக்கு பிரியாணி அனுப்பலாம். இல்லைனாக்கா ப்ரெட்டு பால் என்னத்துக்கு அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட இருக்குதோ இல்லையோ சாப்பிட்டாங்களோ இல்லையோ இருந்தாலும் நம்ம நினைத்து கொண்டு இருப்பதோடு அவருக்கு இது அனுப்ப வேண்டும்னு சொல்லிவிட்டு ஃபுட் டெலிவரி மூலியமாக அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு அங்கேயே பே பண்ணிவிட்டு இதை வீட்டில் போய்ட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்தோன்னே அவன் பாட்டுக்கு நான் எங்கேயோ கவனிச்சுன்னு இருப்போம். சில சமயத்தில் பசியாக வந்துக்கிறோம், அந்த சமயத்தில் பால் கொடுத்து அனுப்புவோம், ப்ரெட்டுக்கு வரோம், வீட்டுக்கு தட்டுவோம். யாரோ வீட்டு தட்டுன்னு பார்த்தாக்கா ஏதோ பார்த்து ஃபுட் டெலிவரி கவரை கொடுத்துட்டு போவோம். அது என்ன ஆகுது பார்த்தாக்கா ஏதாவது ஃபுட்டு பிரியாணியோ அல்லது இட்லி வடை ஏதாவது இப்போ ப்ரெட் மில்க்கு இது அவங்க அனுப்பியிருப்பாங்க. வீட்டை தந்து கொடுக்குற தெய்வம் கருவை தந்து கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு போனால் நம்ம சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த குழந்தை அப்படி தான் கவனிக்குது, அந்த குழந்தை கவனிக்கிறது அப்படி தான் கவனிக்குது. அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு தேவையான பொழுது கடவுள் யார் மூலியமோ எப்படியாவது நமக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால் நம்பிக்கையே கடவுள் மேலே, நம்ம படுத்த மேலே, நம்ம பெற்றெடுத்த அம்மா மேலே, இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் சரி அவங்களுக்கு கவலை இருக்கும், அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கையோடு இருந்தால் போதும். நான் முதல்ல என்ன நினச்சேன், உழைச்சி சாப்பிட்ணும், இருக்கிற இடத்துலையே உணவு வந்து விடாது. நம்ம உணவு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம அது பெற்று சாப்பிட வேண்டும். அப்படி என்று என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்மளால் இயலாமல் இருக்கிறதா. இப்போ நான் பாரு, எனக்கு வேலை இல்லை, வெற்றி இல்லை, வீடு வாடகை இல்லை, ஏதோ ஒரு வீடு இருக்குது, அது வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவங்க கொடுக்குற குழந்தைங்க கொடுக்குற ஆதாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வந்துட்டு நம்மளுடைய ஆதாய கவனிப்பாங்கன்ட்டு நான் கவலைப்பட்டுக்கிட்டேன். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, இத்தனை நாளாக அந்த நாள் முதல் இன்று நாள் வரை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வந்த கடவுள் இப்போ இருந்து இன்னும் சில நாட்கள் தான் நம்ம இருக்க போகிறோம். அவ்வளோ நாளைக்கு அவர் காப்பாற்ற மாட்டாரா? நான் அதை மறந்து விட்டு நமக்கு யாரடா இருக்காங்கன்னு கவலைப்பட்டிருந்தா அது பெரிய தவறு. ஓகே சொல்கிறாங்களே, கவலைப்பட வேண்டாம், உன்னால் முடிந்தவரை உணவு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்கள் கேட்ட கையில் காசோ அல்லது ஏதோ ஒரு எந்த வழியில் உங்களுக்கு உணவு கிடைக்குதோ அதை போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு. எப்போ நம்மளால் முடியாத நிலையில் இருக்கிறோமோ, எப்படியாவது கூரையை வந்து நமக்கு உணவு கொடுப்பா ஒரு நம்பிக்கையோடு இருங்களே தெய்வங்களே, என் செல்வங்களே. வணக்கம்.